வணக்கம். மற்றுமொரு காணொளியில உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஜனவரி மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு. உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குகள்ல வந்து வைப்பிலிடப்பட்டிருந்தது. நிறைய பேர் வந்து அந்த கொடுப்பனவ எடுக்க முடியாம இருக்குது என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அந்த கொடுப்பனவ வந்து இப்பயிலிருந்து எடுக்க முடியும். இதனைத் தொடர்ந்து வந்து இன்னுமே வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. பாடசாலை மாணவர்களுக்கான பாதணி வழங்கக்கூடிய திட்டம், அதேபோல பாடசாலை மாணவர்களுக்கான உணவு வழங்கக்கூடிய திட்டம், அதே போல மீளாய்வு சம்பந்தமாகவும் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இது தொடர்பாக தான் வந்து இன்றைய காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து பேசலாம். நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்துட்டு பணம் வைப்பிலிடப்பட்டிருக்குது. ஆனா எங்களால எடுக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கடந்த காலங்கள்லயுமே உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குல வந்து பணம் வைப்பிலிடப்பட்டிருக்கின்ற போது, ஓரிரு நாட்கள்ல குறைந்தபட்சம் 2 நாட்களுக்குள்ள வந்து அந்த கொடுப்பன வந்து நீங்க உங்களுடைய வங்கியில இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல தான் இதுவும் இன்றைய தேதி, அதாவது 22ஆம் தேதியில இருந்து உங்களுடைய கொடுப்பனவு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுடைய வங்கி கணக்குல இருந்து. அதனால கொடுப்பனவு வந்திருக்கக்கூடியவங்க வந்து இன்றைய தினம் போயிட்டு அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதனைத் தொடர்ந்து மீளாய்வு சம்பந்தமாகவுமே வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க மனக்குறை ஃபார்ம் வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன முடிவு, வீடுகளுக்கு பார்க்க வருவாங்களா என்றதையெல்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த அஸ்வஸ்ம தொடர்பாக முதலாம் கட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே வந்து தெரியப்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அஸ்வஸ்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மற்றும் அஸ்வஸ்ம எடுக்காதவர்கள், தெரிவாகாதவர்கள், இவங்களுக்கு இடையில வந்து ஒரு முரண்பாடுகள் வந்து இருந்து கொண்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாம் கட்டத்துல இந்த தெரிவின் போது நடந்த சில தகவல் பரிமாற்றத்துல நடந்த ஒரு பிழை அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன தவறுகள் காரணமாக வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த முக்கியமா வந்து வீடுகளுக்கு பார்க்க வருகின்ற போது சரியான தகவல் வந்து போய் சேராமலோ அல்லது சரியான தகவல்களை வழங்காமலோ இருந்த ஒரு காரணத்தால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தகுதி இருந்தும் நிறைய பேருக்கு வந்து இந்த கொடுப்பனவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்குது. இதனால அஸ்வஸ்ம எடுத்தவங்களுக்கும் எடுக்காதவங்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடுகள் வந்து இருந்துட்டே இருக்குது. இந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு கண்டிப்பா சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு வந்திருக்கிறாங்க. இதை எப்படியாவது மீளாய்வு செய்து உண்மையாகவே தகுதி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த கொடுப்பனை வந்து திருப்பி வழங்குறதுக்காக, மொத்தமாக அவங்களுடைய கொடுப்பனவுகளை வழங்குறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் வந்து இனி வருகின்ற காலங்களில் வந்து நடக்க போகுது. அதனால வந்து அஸ்வஸ்ம எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனக்கவலையோடு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்துட்டு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீளாய்வு நடந்து உங்களுக்கான ஒரு தீர்வை வந்து பெற்றுத்தர்றதுக்கான சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்குது. அதனால காத்திருங்க. இவ்வளவு காலம் வெயிட் பண்ணியிருப்பீங்க, இன்னும் சிறிது காலம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த சரியான முடிவுகள் வந்து எட்டப்படலாம். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இன்னும் 2 விஷயம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஒன்று வந்து இந்த பாடசாலை மாணவர்களுக்கான பாதணிகளை வழங்குறது, அதே போல பாடசாலை மாணவர்களுக்கான உணவு. இதை வந்து எதன் அடிப்படையில் வழங்க போறாங்க என்ற விஷயத்த வந்து நாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு பிரிவு நாட்களில் உள்ள பௌத்த துறவ மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கான பாடசாலை பாதணி வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது 2025. இது 2015ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. 2020 தொடக்கம் 23 வரைக்கும் வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டுள்ள பிரிவு நாட்களில் உள்ள பௌத்த துறவ மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்கள் இந்த குறித்த வேலை திட்டத்தில் வந்து உட்சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போது 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கான இந்த பாதணிகளை வழங்குறதுக்கு வந்துட்டு 3000 ரூபாய் வவுச்சர் ஒன்றை வழங்குறதுக்கு உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதம அவர்கள் வந்து யோசனை சமர்ப்பித்திருக்கிறாங்க. அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்குது. இதை எதன் அடிப்படையில் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, 250 மாணவர் தொகைக்கு குறைவான பாடசாலைகள்ல கல்வி பயிலக்கூடிய 6,50,000 மாணவர்களுக்கும், 250 மாணவர் தொகைக்கு குறைவான பாடசாலை வகையை சாராத நாடளாவிய ரீதியில அமைஞ்சிருக்கிற
தோட்ட பாடசாலை மாணவர்கள்ல 1,40,000 பேருக்கும், விசேட தேவை உள்ள மாணவர்கள் கல்வி பயிலுகிற 28 பாடசாலைகள்ல இருக்கிற 2,300 மாணவர்களுக்கும், பிரிவினாக்களில் கல்வி பயிலுகின்ற 30,000 பௌத்த துறவு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கு இதை கொடுக்க போறாங்க. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு திட்டத்தையுமே நடைமுறைப்படுத்த போறாங்க. பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்குறதுக்கான அரச போசாக்கு வேலை திட்டத்தை 2025ஆம் ஆண்டுல நடைமுறைப்படுத்த போறாங்க. இதை எதன் அடிப்படையில கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, தற்போது 1 தொடக்கம் 5 வரையான வகுப்பு மாணவர்கள்ல தொகை 100க்கும் குறைவான அனைத்து அரச பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் விசேட கல்வி பிரிவு அல்லது விசேட கல்வி பாடசாலைகளில் உள்ள மாணவர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களில் உள்ள மாணவர்கள் உள்ளடங்கலாக 1.4 மில்லியன் மாணவர்களுக்கு நாடளாவிய ரீதியில் உள்ள 100 கல்வி வலயங்கள்ல 8,986 பாடசாலைகளில் பாடசாலை உணவு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. இந்த குறித்த வேலை திட்டத்தை திட்டமிட்ட வகையில் 2025ஆம் ஆண்டுல இருந்து நடைமுறைப்படுத்த போறாங்க. ஆண்டுக்கான உயர்ந்தபட்சம் 1.5 மில்லியன் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையில வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்குறதாகவுமே கௌரவ அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்குது. இந்த 2 திட்டங்களையுமே நடைமுறைப்படுத்த போறாங்க. பாடசாலை பாதணி வழங்குறது, அடுத்தது பாடசாலை மாணவர்களுக்கான உணவு வழங்குறது. இது எதன் அடிப்படையில வழங்க போறாங்கன்றது இதுல தெளிவாகவே நமக்கு தெரியுது. மற்றும் இப்படியான கொடுப்பனவுகள் வேலை திட்டங்கள் தொடர்பாக புதிய அப்டேட் கிடைக்கின்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு அறிய தருகிறேன். மற்றும் ஒரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.